ஒரு கைப்பிடி நதி நீரையும் ஒரு கைப்பிடி கடல் நீரையும் எடுத்துக்கொள்வோம். பார்ப்பதற்கு இரண்டுமே தெளிவான கண்ணாடி போலத்தான் இருக்கும். ஆனால் நதி தாகத்தை தீர்க்கிறது, கடலோ சுவைக்கவே முடியாத உப்புத்தன்மையை கொண்டுள்ளது. இந்த ரகசியத்திற்கு பின்னால் கோடிக்கணக்கான ஆண்டுகால பூமியின் வரலாறு, எரிமலைகளின் சீற்றம், ஆறுகளின் ஓட்டம் மற்றும் இயற்கையின் மிகச்சிறந்த மறுசுழற்சி முறை ஒளிந்திருக்கிறது. உப்பு என்பது சோடியம் மற்றும் குளோரின் மட்டுமல்ல, அது மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் என பல தாதுக்களின் சங்கமம். வளிமண்டலத்திலுள்ள கார்பன் டை ஆக்சைடு மழையுடன் கலந்து ஒரு மெல்லிய அமிலமாக மாறி பாறைகளைச் சிதைக்கிறது. இந்த தாதுக்களை சுமந்து கொண்டு நதிகள் இடைவிடாது கடலை நோக்கி பயணிக்கின்றன. இதேபோல கடலடியில் உள்ள நீர்வெப்ப வெண்ணக்களும் எரிமலைகளும் பூமியின் உட்புறத்திலிருந்து தாதுக்களை குதிக்க குதிக்க கடலுக்குள் தள்ளுகின்றன. இது பூமியின் மிகப்பெரிய மறுசுழற்சி அமைப்பு. கடல் நீரில் கரைந்துள்ள தாதுக்கள் அனைத்தும் ஒரே விதமாக செயல்படுவதில்லை. கால்சியம், மெக்னீசியம் மற்றும் சிலிக்கா போன்றவை கடல்வாழ் உயிரினங்களாலும் புவியியல் மாற்றங்களாலும் தொடர்ந்து அகற்றப்பட்டு சுழற்சி முறையில் இயங்குகின்றன. உதாரணமாக பவளப்பாறைகள், கிளிஞ்சல்கள் மற்றும் நுண்ணிய மிதவை உயிரினங்கள் கால்சியத்தை தங்கள் ஓடுகளையும் எலும்புக்கூடுகளையும் கட்டமைக்க பயன்படுத்துகின்றன. இவை காலப்போக்கில் கடலடியில் படிவுகளாகவோ அல்லது சுண்ணாம்பு பாறைகளாகவோ மாறிவிடுகின்றன. பொட்டாசியம் களிமண் படிவுகளில் சிக்கிக்கொள்கிறது. இரும்பு கடல்வாழ் உயிரினங்களால் வேகமாக உறிஞ்சப்படுகிறது. சோடியம் மற்றும் குளோரைடு, ஏன் இவை மட்டும் விடுபட்டன? சோடியம் மற்றும் குளோரைடு மற்ற தாதுக்களிலிருந்து மாறுபட்டுச் செயல்படுகின்றன. இவை நீரில் எளிதில் கரையக்கூடியவை மற்றும் கடல் நீரில் வேதியியல் ரீதியாக அவ்வளவு எளிதில் வினைபுரிவதில்லை. இவற்றை தங்களுக்கு தேவையான கட்டுமான பொருட்களாக பயன்படுத்தும் உயிரினங்களும் குறைவு. இவற்றை அகற்றும் புவியியல் முறைகளும் மிகவும் குறைவு. இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு கடலிலேயே கரைந்து இருக்கின்றன. பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த இரண்டு தாதுக்களும் கடலில் தொடர்ந்து குவிந்து வருவதால்தான் இன்று நாம் காணும் கடல் நீர் அதன் பிரத்யேகமான உப்புச் சுவையை அடைந்திருக்கிறது. நதிகள் புதிய நீரை பெற்றுக்கொண்டே இருப்பதால் அங்கு உப்புத்தன்மை தெரிவதில்லை. ஆனால் கடலோ ஒரு வேறுபட்ட உலகம். அங்கு சூரிய வெப்பத்தால் நீர் ஆவியாகிறது, ஆனால் உப்பு அங்கேயே தங்கிவிடுகிறது. இதுவே சாக்கடல் போன்ற இடங்களில் உப்பு செறிவை மிக அதிகமாக்குகிறது. அங்கு நீர் மிகவும் அடர்த்தியாக இருப்பதால் உங்களால் மூழ்க முடியாது, மிதக்க மட்டுமே முடியும். பூமியின் கடலில் கரைந்துள்ள மொத்த உப்பையும் எடுத்தால் அது 150 மீட்டர் உயரமான ஒரு அடுக்கை உருவாக்கும். சுமார் 50 குவாட்ரில்லியன் டன்கள். இந்த உப்புதான் கடல் ஓட்டத்தை தீர்மானிக்கிறது, காலநிலையை மாற்றியமைக்கிறது, உயிர் சங்கிலியை பாதுகாக்கிறது. அடுத்த முறை கடற்கரையில் நின்று கடல் காற்றை சுவைக்கும்போது பில்லியன் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் அந்த பிரம்மாண்டமான பயணத்தை உணருங்கள். ஒவ்வொரு மழைத்துளியும், ஒவ்வொரு நதியும், ஒவ்வொரு எரிமலையும் ஒரு மோனக் கவிதையாக கடலில் கரைந்து கொண்டிருக்கிறது.